இவனே சொல்டா அவனே என்னண்டாடா இப்போ நான் ஒரு கிட்ட கொஞ்ச நாள் ஒரு விளக்கம் ஒன்று பார்த்தேன். என்னன்னு சொன்னால், இப்போ நம்மளோட ஃபோட்டோலாம் வந்து உடுப்பு இல்லாமல் பார்க்கலாமாங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று தெரியுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு விளங்கு இல்லை. என்ன கான்செப்ட் அது? என்னென்னு சொன்னா மச்சான், இதை சொல்கிறேன் ஏஐ டீப் ஃபேக்ஸ் என்று சொல்கிறேன். இது பெரும்பாலும் இப்போ நியூடிட்டி அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. உடுப்பு இல்லாமல் பார்க்குறது தான் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இது ஒரு ட்ரெண்டாக வருதுடா. அப்போ ஏஐன்னு சொன்னால் இப்போ ChatGPT டாலி அப்படி தானே நான் அதுகள் தான் நான் கொஞ்சம் யூஸ்வலாக கேள்விப்பட்டீங்க, அதில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓடா இதுகெல்லாம் சரி. இதில் இந்த நீ சொன்ன ChatGPTங்கிறது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லாங்குவேஜ் மாடல் மட்டும் இல்லை, ஃபோட்டோஸுக்கும் இதே போல் ட்ரைன் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அதான் ட்ரெண்டாக வந்து கொண்டு இப்போ மெனிப்புலேட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ ஆக்சுவலாக வராதுடா. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆக்சுவல் இருக்காது. இப்போ அது அப்படி இல்லைடா. இப்போ நீ வந்துட்டு இந்த ChatGPT பார்க்காதானே, அது மனுஷனை போல் அப்படி எழுதுதானே. அது எப்படின்னுச்சுன்னா உண்மையாக இருக்கிறதுகளை வச்சு ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ உடுப்பில்லாமல் உண்மையாக இருந்த மனுஷன் படங்களை போட்டு 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 ட்ரெயின் பண்ணுறேன். அப்போ எல்லாரும் நிறைய ட்ரெயின் பண்ணும்போது ஒன்றை போலேயே இருக்கிற படங்களும் அதில் இருக்கும். அப்போ ஏஐ என்ன செய்ய முடிச்சுன்னா உண்ட ஒரு கை பீஸ் தெரியுதுன்னுச்சுன்னா கைக்கு கீழே உனக்கு விளங்கணும்னுச்சுன்னா அந்த கைக்கு கீழே இருக்கிற பாட்டை அது ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கிற விஷயம் இருக்குது தானே, அதை பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி போடும், ஜெனரேட் பண்ணி போடும் அதுவாக. அப்போ அது கிட்டத்தட்ட ஒண்டைக்கு ஏற்ற மாதிரியே ஸ்கின் டோனை மாற்றும், ஒண்டைக்கு ஏற்ற மாதிரியே அந்த பிக்சரில் இருந்து லேர்ன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றி போடும். அப்போ கிட்டத்தட்ட அது அப்படியே ஒன்று போல இருக்கு. நீ லேர்ன் பண்ணு சொல்கிறது தானே. இப்போ ட்ரெயின் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ அது வந்து ChatGPT உதாரணமாக ChatGPT நடத்தோம்னு சொன்னால் அது டெக்ஸ்ட் வைஸ் அந்த ஒரு இந்த டிஜிட்டல் வைஸ் ஆனது. அப்போ அதுக்கு எப்படின்னு ட்ரெயின் பண்ணிக்கொள்ள இது எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க? இதுக்கு ஒரு பெக் யார் சரி இருக்கத்தானே வேணும். இது என்ன இது என்ன இது எப்படி இருந்துச்சுன்னா ChatGPT போகலாம் டேட்டா செட்டுண்டா. இப்போ எப்படின்னு சொன்னா நீ இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போடுறாய், ஃபேஸ்புக்கில் போடுறாய், இன்ஸ்டாகிராமில் போடுறாய், ஸ்னாப்சாட்டில் போடுறாய். இந்த இடங்களில் போடுற பிக்சர் எல்லாம் ஒரு டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபேஸ்புக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு டேட்டா செட் இருக்கும். எல்லாரும் அவங்களோட சர்வரில் ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்கொள்வாங்க. இந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கும். இதை நீ வந்துட்டு இந்த மாடலுக்குள்ளே போடும்போது, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடலுக்குள்ளே நீ வந்துட்டு இப்போ 2 பிக்சரை போடுறாய். ஒரு தென்னை மரத்தோட பிக்சரையும் போடுறாய், ஒரு மாங்காய் மரத்தோட பிக்சரையும் போடுறாய். அது தென்னை மரம் தான், இது மாங்காய் மரம் தான் என்று அந்த மாடலுக்கு தெரியுறேன்டா கிளாசிஃபிகேஷன் என்று சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இது இப்போ மாங்காய் மரத்தோட 1000 ஃபோட்டோவை போடுவோம், தென்னை மரத்தில் 1000 போட்டோ போடுவோம். இப்போ இதை லேபிள் பண்ணி லேபிள் டேட்டா செட்னு சொல்லுவாங்க. அப்போ மாங்காய் மரத்தை மாங்காய் மரம் தான் என்று லேபிள் செட் பண்ணி போடுவோம். அதே போல் தென்னை மரத்தை தென்னை மரம் தான் என்று லேபிள் செட் பண்ணி போடுவோம். இப்போ நீ வந்துட்டு எந்த ஒரு மாங்காய் மரத்தை போட்டாலும் அந்த மாடல் செல்லும் இது ஒரு மாங்காய் மரம், இது ஒரு தென்னை மரம், அதுக்கு பிரிச்சறியே தெரியும். சரி, இது ஓகே. இப்போ நீ டேட்டா செட்டுன்னு சொல்கிறதானே, இப்போ ஒவ்வொரு சேவர் ஒவ்வொன்று வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறானே. அப்போ ஃபேஸ்புக்கில் போடுறது வந்து அவனுக்கு எப்படி போகுது? இல்லை, நீ ஆப்வியஸ்லி நீ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுறது எப்படி போடுறாய், அதை அவன் சர்வருக்கு அப்லோட் பண்ணுறாய். ஃபேஸ்புக்கோட சர்வரில் மட்டும்தானே அது இருக்கும், அது எப்படி போகுது? அந்த ஃபேஸ்புக்கோட டேட்டா செட்டில் போடுறது அவங்க சர்வரில் அப்லோட் பண்ணுவாங்க ஃபேஸ்புக். ஆனால் நார்மலி இப்போ நீ இன்னொரு ஆளோட ப்ரொஃபைலை பார்க்கணும்னு சொன்னால் நீ அதுக்கு அவரோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்க்கலாம் தானே சாதாரண. அதே போல் பொட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரப்பிங் பொட். இந்த ஸ்க்ரப்பிங் பொட் என்ன செய்ய முடிச்சுன்னா இப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், ஒரு 100 பேர் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற பிக்சர்ஸை அதாக போய் டவுன்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கும் ஆட்டோமேட்டடாக. இப்போ நீ கூகுளில் போய் மார்க் ஜக்கர்பர்க் அடிச்சாயிடுச்சுன்னா மார்க் ஜக்கர்பர்க்கோட ஃபோட்டோஸ் எல்லாம் வரும் தானே. அந்த மார்க் ஜக்கர்பர்க்கோட வர 50 ஃபோட்டோவும் எங்கேருந்து வருது? ஃபேஸ்புக்கில் இருந்தோ இன்ஸ்டாகிராமில் இருந்தோ டிஸ்பிளே ஆகுது. இந்த 50ஐயும் ஸ்க்ரப் பண்ணி கூகுளில் இருக்கிற ஃபோட்டோஸை எடுக்கிறதுக்கு டேட்டா ஸ்க்ரப்பிங் பொட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டடான சில பொட்ஸ் இருக்கு. அப்போ அது வந்துட்டு என்ன செய்யும், இதை டவுன்லோட் பண்ணி வைக்கும். இப்படியான டேட்டா செட் எல்லாம் பப்ளிக்லி நிறைய இடங்கள்ல அவைலபிள் ஆகிக்கும். கெகில் அப்படி இப்படின்னு சொல்லி, OSF அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா செட்டையே அவைலபிளாக வச்சிருக்கிறதுக்கு, ரிசர்ச்சர்ஸுக்கு அவைலபிளாக வச்சிருக்கிறதுக்குன்னு சொல்லி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் தோ இது வந்துட்டு நீ ஃபேஸ்புக் அப்ளிகேஷனுக்கு டவுன்லோட் பண்ணி லொகின் ஆகும்போது ப்ரைவசி கன்சர்ன்னு சொல்லி ஒரு டிக் கொண்டு கொடுப்பீங்க. அந்த டிக்கில் நீங்கள் கொடுக்குற பெர்மிஷன் என்னென்னா இந்த பிக்சர் அம்பட்டையும் அவங்க யூஸ் பண்ணலாம்ங்கிற பெர்மிஷனை கொடுக்கீங்க. அப்படி பார்க்க போனால் இப்போ அந்த இப்படி சில லிங்க்ஸ் எல்லாம் வருது தானே, நீங்கள் 50 வயசுக்கு போகிற இப்படி இருப்பீங்க, அந்த லிங்க்லாம் நம்ம தொடைய போடாது. அப்படி பார்க்க போனால் அந்த லிங்க்ஸ் வந்துட்டு ஸ்கேம்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு வேறு. அந்த லிங்குக்கு நீங்கள் போகும்போது, அந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் ஆகும்போது அது ஒரு ஸ்கேமுக்கு லீட் பண்ணி போகும். அது இன்னொரு நாள் கதைக்க வேண்டிய டாபிக். ஓகே சரி. அந்த ஏஐ தான் இவ்வளவு விளக்கம் இருக்கேன்னா எனக்கு இந்த அளவுக்கு டீப்பாக நான் நினைக்கல. இந்த நியூடிட்டி என்று வரக்குள்ள இப்போ ஆம்பளையில் அறிக்கிட்டால பரவாயில்ல. இப்போ பொம்பளையில் யூஸ் பண்ணும்போது
சோஷியல் மீடியாவில் மிச்சம் கேர்ஃபுல்லாக தானே யூஸ் பண்ணணும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறாங்க, இப்போ நம்மளோட ஆம்பளையோட ஃபோட்டோஸ் பரவாயில்ல, அப்போ பொம்பளையில் ஃபோட்டோ போடும்போது எப்படியும் பிரச்சனை வரும் தானே. இது என்னடா அப்பா, உனக்கு வந்த தக்காளி சட்னி அவளுக்கு வந்த ரத்தமா? இல்லை அப்படி கேட்கல நான், எனக்கு வந்தால் பரவாயில்ல என்கிற ஒரு இது. பொம்பளையிலன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் ப்ரைவசியாக மேக்ஸிமம் ப்ரைவசியாக இருக்கணுமேங்கிற ஒரு ரீசனுக்காக கேட்குறேன் நான். நீயா இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரி, சரியா, யார பிக்சரை அதுக்கு போட்டாலும் அந்த சாஃப்ட்வேருக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுக்கு டீப் ஃபேக் ஜெனரேட் பண்ண தான் தெரியும். அப்போ நீ ஒரு உடுப்போட பிக்சர் போட்டாலும் ஒன்றையும் டீப் ஃபேக்காக ஜெனரேட் பண்ணும், அவ போட்டாலும் அவடையே ஜெனரேட் பண்ணும். அதுக்கு அந்த பயாஸ் தெரியாது. இப்போ நீ போட்டால் கூட உன்னையும் உடுப்பில்லாமல் காட்டும். அப்போ உன்னையும் உடுப்பில்லாத ஃபோட்டோவை நீ உண்ட அம்மா பார்க்குற தோத்துக்கொள்வியா? இல்லை. உண்ட காக்கா பார்க்குற தோத்துக்கொள்வியா? அப்போ அவள்றையே பார்க்குற தோத்துக்கொள்வாள் அவள்? இல்லை. இதே போல எல்லாருக்கும் அதான் நான் சொல்கிறேன். இப்போ பொம்பளை எங்கிட்டால கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ரைவசியாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை நான் படத்தை வைக்கணும். அதுதான் சொல்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நீ வந்துட்டு ஒண்டையை காட்டுறதை விரும்புவியா? விரும்ப மாட்டேன். அதே ப்ரைவசியாக உனக்கு இருக்கு. ஒண்டே நீ எப்படி பார்க்க போடாம மத்தாக்கள் விளங்குறாயோ அதே போல தான் பெண்ணுக்கு. கற்புங்கிறது ஆண் பெண் இல்லையடா. அது சரி, அது சரி. சரி, இந்த டாக்ஸ் இருக்கட்டும், இதை ஒரு பக்கம் தள்ளி வைங்க. இப்போ நியூடிட்டிங்கிறது வந்து இப்போ என்னத்துக்கு மெயின் பர்பஸாக இப்போ வந்துருக்கு. இப்போ ஒரு இந்த வீக் வந்து அதான் மோஸ்ட்லி டாக்ஸ் ஆகிருக்கு. என்னத்துக்கு அதோட மெயின் பர்பஸ்? இது உண்மையிலேயேடா இந்த டீப் ஃபேக்ஸுங்கிறது ஒரு வகையில் ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செத்து போன மார்க் சகபர்க் செத்து போய்த்தானு வச்சுக்க, அவனே போல உருவத்தை கொடுத்து ஒரு இடத்துல அவனை ஃபுல்ஃபில் பண்ணணும் என்று சொன்னால், அவனை பற்றி கதைக்கிற மாதிரி ஒரு ரோபோட்டை செய்யணும் அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி அவனை பற்றி கதைக்கிற மாதிரி ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டை செய்யணும் என்று சொன்னால், இந்த மார்க் சகபர்க் செய்கிறான் தானே மெட்டாவர்ஸ் அது இதுண்டு, அதில் உன்னை போலே ஒரு உருவம் வருது தானே, அந்த உன்னை போலே அந்த உருவத்தை அந்த அவதார்ஸை எடுக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் வருது. அப்போ உன்னை போலேயே உன்னை பிரதிபலிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் உண்மையிலேயே வருது. ஆனா இதை மல்டிஷியஸ் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்றேன். கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு பெண்ணை ஆபாசமா பார்க்கணும் என்று விரும்புறேன்னு வச்சுக்க. அப்ப நான் வந்துட்டு என்ன செய்வேன், அந்த பெண்ணை பிக்சரை இதில் அப்லோட் பண்ணி அந்த பெண்ணை உடுப்பில்லாம பார்க்க விரும்புவேன். எந்த மைண்ட்ல இருக்கிற கெட்ட எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே படத்துல அந்த லாஸ்ட் சீன், அது போலையும் எடுக்கலாம். இது இன்னொரு வகையில பெரிய ஃபைனான்சியலா பார்க்க போனா போன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி உலகத்திலேயே ஆக பெரிய இண்டஸ்ட்ரி, கண்டென்ட் இண்டஸ்ட்ரி போன். அதுவும் நான் இப்போ கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தேன். நான் அந்த ரிசர்ச்சும் கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்கு. போன் இண்டஸ்ட்ரியும் நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த அண்டர் கிரவுண்டாலே ரெட் மாஃபியா என்ன சொல்றாங்க, பிளாக் மார்க்கெட்லேயே போயிட்டு இருக்காது. டார்க் வெப்னு சொல்றது அதுலேயே போயிட்டு இருக்கு நிறைய. அது நமக்கே கொஞ்சம் இருக்கிற நமக்கே இப்போதான் தெரிய வருது. இப்போ இதெல்லாம் பற்றி தெரியாத சனம் எவ்வளோ இருக்கும். இந்த போன் இண்டஸ்ட்ரின்றது இருக்குது, இது வந்துட்டு உலகத்தில் ஆக பெரிய மார்க்கெட் இந்த போன். இது வந்து நான் இது கடைசியாக ஒரு இதில் ஒன்று ஆர்டிக்கிளோ சம்திங் வாசித்தேன். சைனாவோ சம்திங்கில் வந்து ஆக பிக்கஸ்ட் அவனோட ஏர்னிங்கோ சம்திங் என்னமோ உண்டு. உலகத்திலேயே ஆக பெரிய ஏர்னிங் இந்த போன். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து நார்கோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்கோட்டிக்ஸ்ன்னு சொன்னால் இந்த போதைப்பொருள், அதுதான் ரெண்டாவது. முதலாவது இருக்கு இந்த போன் தான். அப்போ யோசிச்சு பாரு, இந்த எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னு சொல்லி. உலகத்தில் இருக்கிற பல துறைகளை நீ எடுத்து ஒண்டா வச்சு பார்த்துருந்தா இந்த போன்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 70% மேலே வரும்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுது வருமானத்தை நார்கோட்டிக்ஸோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ யோசிச்சு பாரு, இது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோனில் வந்துட்டு இப்போ ஒரு இல்லாத நடிகைகள், இல்லாத ஆட்கள்றையே தான் மனிதன் தேட தொடங்கும். அப்போ இந்த தேட தொடங்குற இவனுங்கள ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த டீப் ஃபேக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு நடிகையை, ஒரு பெரிய பிரபலமான ஆள்றையோ இல்லாட்டி அவங்கள போலேயே டீப் ஃபேக்கை ஜெனரேட் பண்ணி அவங்களோட முகத்தை போலேயே அவங்களோட உடலை போலேயே வாக்கு உள்ள ஒரு வீடியோவை ஜெனரேட் பண்ணி அதை ட்ரெண்டாக. அப்போ இப்போ இவனை பிடிச்சி இவனை தானே இப்போ ஒருத்தையை லவ் பண்ணணும், ஒருத்தியில் ஒரு க்ரஷோ சம்திங் இருக்குமென்னு சொன்னால் அவளோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவளோட இந்த ஏஐயில் ஃபோட்டோ எடுத்து போட்டு பிளாக்மெயில் பண்ண எழுந்தானே அவளை. இதுதான் இதை யூஸ் பண்ணுற விஷயம். நான் சொன்ன மல்டிஷியஸ் செக்டர்ஸ்ன்னு சொல்லி அந்த யூசேஜ் இதுதான். இப்போ நார்மலாக எடுத்து போனேன், நான் இப்போ சொன்னதெல்லாம் ஃபைனான்ஷியல் யூசேஜ். இப்போ நார்மல் ஜெனரேஷனல் யூசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பிள்ளை இருக்கு. இப்போ இன்னொரு டவுட் எனக்கு, இப்போ அவங்களோட ஒரு பர்சனை நியூடிட்டியாக பார்க்குறேன்னு சொன்னால், ஆக்சுவல் நியூடிட்டியாக பார்க்கணும்னு சொன்னால் அந்த ஏஐக்கு ஒரு ஃபோட்டோஸ் காணுமா இல்லை மல்டிபிள் ஃபோட்டோஸ் அதே மாதிரி வேணுமா? இல்லை,
ஆக்சுவலாக அந்த பிள்ளைக்கு நீ ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளவு ஃபோட்டோஸ் இருக்கோ அவ்வளவுக்கு அவங்கள அக்யூரேட்டாக எடுக்கலாம். இப்போ ஒன்றை போல் ஒரு 100 ஃபோட்டோ இருக்குதா ஒன்றை போல் 100% அதோட அக்யூரசி கொடுக்கும். அக்யூரசி நான் 100ஐயும் அட் அ டைமில் அப்லோட் பண்ணுறதா இல்லை? அப்படி இல்லை, நீ அப்லோட் பண்ணி தான் அதை செய்யணும் இல்லை. இந்த மாடலை இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். ChatGPTங்கிற ஒரு ஜிபிடிங்கிற ஒரு மாடல், இந்த டாலிங்கிறது ஜிபிடி மாடல். இப்போ ஒவ்வொரு மாடல் இருக்குது, GPT-1, GPT-2, GPT-3, இப்படி ஒவ்வொரு மாடலையும் ட்ரெயின் பண்ணும்போது ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி உண்ட டேட்டா செட்டில் இருக்கிற இமேஜஸாக உண்டே கூட இருக்கும்டா உனக்கு சாயலான அக்யூரசி அதில் கூட வரும். இப்போ ஒரு தனி இண்டிவிஜுவல் வந்து அந்த டேட்டா செட்டை இல்லாட்டி அந்த நீ சொன்ன GPT-1ங்கிற அப்படியே ஒன்றை யூஸ் பண்ண இயலுமா? தனியே நானும் ட்ரெயின் பண்ணலை. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஓன் மாடல் தேவை, நான் அதை உனக்கு அக்யூரேட்டாக செய்யணும். இப்போ உண்ட உடம்பை நான் பார்க்குறதுக்கு அக்யூரேட்டாக செய்யணும்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் உண்ட ஃபோட்டோஸை மட்டுமே போட்டு அதை ட்ரெயின் பண்ணுவேன். ஃபோட்டோஸ் மட்டுமா இல்லை வீடியோ சம்திங்? ஃபோட்டோஸ், வீடியோஸ், மல்டி மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மல்டி மொடியூலர் மாடல்ஸ். சிலது ஃபோட்டோஸ் மட்டுமே ட்ரெயின் பண்ண மேலும் சிலதுக்கு எல்லாத்தையும் போடலாம். இப்போ நான் ஒன்று செய்யலாம் தானே, இப்போ அதுக்கு தெரியுமா இல்லையே, நான் ஒன்று ஆக்சுவல் ஃபேஸ் ஒன்று எடுத்துட்டு இன்னொரு ஆளோட நியூரிட்டி பாடியை எடுத்துட்டு அது ரெண்டையும் நான் எடிட் பண்ணி அப்படி ஒரு 100 ஃபோட்டோ அப்லோட் பண்ண இயலும் தானே அதுக்கு. இது நீ வந்துட்டு மெனிப்புலேஷன் சொல்கிற, இது வந்துட்டு நீ கஷ்டப்படணும். நீ எடுத்து அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி இதே செய்ய தேவையில்லை, நினைஞ்சல இதையே செய்ய தேவையில்லை. அதுக்கு பாடி மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஆக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக நான் செய்யலாம் தானே. இல்லை, நீ இதுக்கு வந்துட்டு செய்ய போடாங்கிறதுக்காக இந்த டீப் ஃபேக் இதை ஈஸி பண்ணுறது. இப்போ நார்மலாக ஒரு ஆள்ற தலையை வெட்டி போட்டு அந்த உடம்புல போடுறது வந்துட்டு இது ஆதி காலம் கொண்டு இருக்கு, இதை செய்யவே தேவையில்லை. இப்போ நீ வந்துட்டு அந்த தலையை வெட்டி போடக்கூடாது, அந்த உடம்புல சில டிஃபரன்சஸ் விளங்குதானே. இந்த ஏஐ என்ன செய்ய முடிச்சுன்னா உண்ட தலை உண்ட உடம்புக்கு ஏற்ற மாதிரியான உடம்பையே கிரியேட் பண்ணும், முழு பிக்சரையே கிரியேட் பண்ணும். அப்போ எப்படி ஒருத்தன் மதிக்கிற இது இப்போ இது உண்மையா பொய்யாண்டு யாராலையும் நம்ப இயலாது. இந்த டீஃபேக் டிடெக்ஷனுங்கிறது இப்போ இருக்கிற ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ யாரு நம்மள இருப்போமே, நம்ம கூட ஒரு படித்த புள்ளையோ சம்திங் நமக்கு தெரிஞ்ச யாரோ இருக்கட்டுமே அந்த புள்ளோட ஒரு ஃபோட்டோ வரும் இல்லாட்டி அந்த பொடியன்ற ஒரு ஃபோட்டோ வருதுன்னு வச்சுக்கோ, நம்ம நம்புவோமா? இப்போ நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். லிங்க்டின்ல நீ பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குதான், எல்லாம் உண்மையான ஃபோட்டோஸ் தானே இருக்கும். மோஸ்ட்லி உண்மையாக தான். ஏன்னு 60% டீஃபேக். லிங்க்டின்ல நீ பார்க்குற 60% ஆன ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் டீஃபேக். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக். டீப் ஃபேக் மீன் இப்போ அந்த ப்ரொஃபைல் வந்து இப்போ நமக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுறது அதுகளா, இப்போ ஜாப் ஆஃபர் இருக்கு சம்திங் நீ லிங்க்டின்ல பார்க்காதானே ஆக்களோட ப்ரொஃபைல் பிக்சராக போட்டிருக்காங்க மனுஷன், அதில் 60% ஆன ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் டீப் ஃபேக்கால ஜெனரேட் பண்ணப்பட்டது. இப்போ நீ இப்பயே வந்தன்னு சொல்ற, அப்போ எப்படி வரல? இது மிச்சங்காலமே இருக்கு, ஒவ்வொரு பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீ ஞாபகம் இருக்கா, நான் உனக்கு ஒரு ரிமூவ் பிஜின்ற ஒரு டூல் ஒன்று அனுப்பினேன், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அப்படி இருக்கும் சம்திங். அந்த டூல்ற ஒரு ஃபீச்சர் தான் உண்ட தலையை வச்சுட்டு உனக்கு கோட் போடலாம், உனக்கு ட்ரெஸ் போடலாம், பாஸ்போர்ட் சைட் பிக்சர் எடுக்கலாம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஏஐ, இதெல்லாம் பேசிக்காக ஜெனரேட் பண்ணப்பட்ட ஏஐ. ஸோ இப்படித்தான் இதை மல்டிஷியஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக சிம்பிளிஃபைடாக சொல்லணும்ட்டா, நான் ஒரு பிள்ளை இருக்கேன், ஒரு பிள்ளையை விரும்புகிறேன் வச்சுக்க, இல்லை அந்த புள்ளோட ஃபோட்டோ ஒரு 4-5 சம்திங் ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் எனக்கு காணும் தானே, நான் பிளாக்மெயில் பண்ணுவேன். நான் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, அந்த பிள்ளையோ நீ வந்துட்டு ஸ்னாப்சாட்டில் ஒரு முழு உடம்பு தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுதுன்னு வச்சுக்கோ, இல்லாட்டி ஒரு கழுத்து தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோக்கள் கொஞ்சம் இருந்தாலும் உன்னால் கலெக்ட் பண்ணக்கூடியதில் கலெக்ட் பண்ணுவார், இதை தூக்கி இந்த சிஸ்டத்தில் போடுவார். இந்த சிஸ்டம் உனக்கு டீப் ஃபேக்கை தரும். அது கிட்டத்தட்ட அந்த பிள்ளை மாதிரி இருக்கும். நீ அந்த பிள்ளைக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பும்போது அந்த பிள்ளை பயப்படும். யாரா இருந்தாலும் நீயா நம்மளா இருந்தாலும் ஒருத்தர் நம்மள நியூடிட்டி அனுப்பினா பயப்படும் தானே. இதுதான் ஆகப்பெரிய தவறான விஷயம். நம்மளுக்கு பயப்படுவோம் தானடா. இதுதான் நம்ம ஆகப்பெரிய தவறான முறை, நம்ம இதை கையாளுற தவறான முறை. ஒரு ஆள் நம்மளுக்கு நியூடிட்டி பிக்சர் அனுப்பும்போது நம்ம இல்லைங்கிற தைரியம் இருக்கும்போது பயப்படக்கூடாது. நம்ம பயப்பட்டோம்னு சொன்னா அவனுக்கு ஒரு புரிய நீ கொடுத்துட்டாய், அவனுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நீ கொடுத்துட்டாய். சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம நியூடிட்டியை போட போறோம்னா சம்திங் லீக் ஆக போறோம்னு சொன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனா இருந்தா இயல்பா ஒரு பயம் வரத்தானே செய்யும். அந்த பயம் தான் இவங்கட மூலதன், அந்த பயம் தான் இவங்கட மூலதன். சரி, இதுக்கான சரியான அவேர்னஸ் இல்லாதால பயப்படுறோம். இப்ப நம்மளுக்கு இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாததுனால இப்ப வாரதை பத்தி நம்ம யோசிக்கும் எப்படி போச்சு. கொஞ்சம் இப்போ உனக்கு ஏஐ பத்தி தெரியாது, நான் உனக்கு வந்து நியூடிட்டியா ஒன்று அனுப்பிட்டேன், உண்ட போட்டோ ஆக்சுவலா அனுப்பிட்டேன். இப்போ நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, எப்படி பயப்படுவாய் தானே. இனிஷியலி நான் ஒரு மனிதனா இருக்கும் போது அவனுக்கு பயம் வரத்தான் செய்யும். ஆனா நீ அந்த பயத்தை அவங்கட கையில கொடுத்துட்டாயின்னு சொன்னா
உனக்கு கதை முடிஞ்சு. நீ இப்ப பயத்துக்கு பிறகு அடுத்து என்ன ரியாக்ஷனை கொடுப்பாய்? நான் எப்படி அவனுக்கு- கிடைச்சிச்சு, ஓ, எங்கால கிடைச்சிச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க, இப்படியான பதட்டம் கொண்டு வருது. இன்னொரு மைனஸ் ஒன்று இருக்கி, அவங்க பர்சனல் பிக்சர் ஷேர் பண்றதா இருந்தாலும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களுக்கு குறுக்கால ஒருத்தன் அனுப்பிட்டான்னு சொன்னா அவங்க பயப்படுவாங்க. இப்ப நான் உனக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்கள போல இருக்கிற பட்சத்துல அவங்க பயப்படத்தான் செய்வாங்க. இப்ப நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல அனுப்பியிருக்கலாம், அது வேற ஒரு இஷ்யூ, அது வேற விஷயத்துக்கு போற இஷ்யூ. இப்ப நான் சொல்றது கமனான இஷ்யூ. இது வந்துட்டு நியூடிட்டியை கொண்டு வந்து உன்னை த்ரெட் பண்றான். நீ இது வரைக்கும் நியூடிட்டியே அனுப்பப்படலைங்கிற ஒன்றை தான் நான் கதைக்கிறேன். இதுக்கு வரைக்கும் நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காய், அவங்களுக்கு கூட வீடியோ கால் பேசியிருக்காய், அதெல்லாம் வேற இஷ்யூ. அந்த த்ரெட் இதுக்குள்ள கொண்டு அது ஆஃப் தி சாப்டர் அப்போமே. அப்ப நான் இதுக்குள்ளே வருவோமே. இப்ப நீ ஒன்றுமே இல்ல அனுப்பிட்ட ஃபேஸ்டுக்கு பயம் வரும். இப்ப எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ற? ஓகே, ப்ரிவென்ட் பண்றேன்னு சொன்னா இப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. இப்ப பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா இப்ப சூசைட் லெவலுக்கு போற அளவுக்கு ஒரு இதுதானே விளக்கம் தானே இது. இப்ப என்னன்னு சொன்னாடா, இதை நீ ப்ரிவென்ட் பண்றேன்னு சொன்னா ஆக்சுவலி there is no actual method to prevent this. இதை கம்ப்ளீட்டா 100% உன்னால தடுக்க இயலாது. இது ஒரு மனித மனநிலை பிரச்சனை. அவன் கொண்டு வந்து உன்னை பயப்புணு தாட்டுறானே, அவன்ட பிரச்சனை, அவன்ட காழ்ப்புணர்ச்சிக்கான பிரச்சனை. ஆனா இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீ சில ஆக்ஷன் சொன்னால செய்ய. ஆக்ஷன் சொன்னா இப்ப நான் ஃபெஸ்ட்டுக்கு என்ன சொன்னாலும் அவன் எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ள மாட்டேன். இப்ப அவன் அவளோ சம்திங் என்ன இது பண்ற வராங்க சொன்னா எக்ஸெப்ட் அவங்க மடங்கணுமே. இப்ப நான் உனக்கு சொல்லணும்டா, இதை வந்துட்டு உன்னால தடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்று சொன்னா, இந்த அக்யூரசியை குறைக்கிறேன்னு சொன்னா உன்னை பத்தின குறைஞ்ச படங்களை பகிரலாம். அப்படின்னு சொன்னா சோசியல் மீடியால போட்டோ போடப்படாண்டா சொல்ற இல்ல, நீ வந்து 22nd இதுல வாழ்ற செஞ்சுரியில. இப்ப இந்த செஞ்சுரியில கொரோனா காலத்துல நீ வந்துட்டு படத்தை போடப்படா, சோசியல் மீடியால இருக்கப்படா, போனை பறிச்சு வை, அவன் அதுக்குள்ள போப்படா இதுக்குள்ள போப்படான்னு சொன்னா இது ஒரு மடத்தானோ. எப்படி அதை சரியா கையாளுறங்கிறத சொல்லணும். அதான் எப்படி சரியா கையாளுறேன்னு சொன்னா, எப்படி சரியா கையாளுறேன்னு சொன்னா, இப்ப நீ வந்துட்டு உண்ட படங்கள் போடுவாய் தானே, உண்ட படங்கள் போடும்போது அந்த படங்கள்ல ஒன்னை மேக்ஸிமம் குறைச்சிக்கொள்ளும். செய்ய சொல்றியா? இல்ல, நீ இப்ப எடிஷனல் ஒர்க் செய்யற அளவுக்கு போதவல. பேசிக்கா வந்துட்டு நீ ஒரு இடத்துல இருக்கும்போது நீ ஒரு படத்தை போடுறான்னு சொன்னா அந்த உன்னை பத்தின படங்கள் இருக்கு, எதர்ச்சியான படங்கள். இப்ப நீ ஒபிஷியலா சில பிக்சர்ஸ் போடுவாய், எதர்ச்சியான படம் நீ ஸ்டோரியில போடுவாய், ஒரு இதா இன்டென்ஷனா போடுறது. இப்ப எதிர்த்தியா நீ பகிர்ற போட்டோஸ் இருக்குதா, நீ போட்டோஸ் போடுவாய். அதே போல நீ உன்ன இயல்பு நிலையில சில பிக்சர்ஸ் போடுவாய். நீ வீட்டை அடிக்கிற மாதிரி, நீ கண்ணாடியை பாக்குற மாதிரி, நீ ஒரு உடுப்போட வேற ஒரு வித்தியாசமான உடுப்போட, இப்படியான பிக்சர்ஸை போடும்போது அந்த சந்தர்ப்பங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு அந்த மாடலுக்கு கூட பிக்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படியான பிக்சர்ஸ் நீ தவிர்த்து கொண்டாதான் அந்த அக்யூரசியும் நல்லா. இப்போ எனக்கு இன்னொரு டவுட், இப்போ எந்த ஃபோட்டோ ஒன்றுமே இல்லை, குரூப் ஃபோட்டோ தானே இருக்கு. குரூப் ஃபோட்டோ க்ராப் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இல்லை. க்ராப் பண்ணாலும் அதில் கிளாரிட்டி வந்து மிச்சம் குறவாக வரும். இப்போ இதை வந்து அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி பொறுத்து எடுத்துக்கிட்டா அதுல நிறைய வழி இருக்குதா. இந்த இப்போ நான் குரூப் ஃபோட்டோ க்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், க்ராப் பண்ணி அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் வழி இருக்கு. அதையும் என்ஹான்ஸ் பண்ணலாமா? அதையும் என்ஹான்ஸ் பண்ணி கிளியராக பிளரி இல்லாமல் எடுக்கிறதுக்கும் வழி இருக்கு. செய்யக்கூடியவன் எப்படியும் செய்யத்தான் போகிறான். ஆனால் நான் சொல்கிறேன் அதில் அக்யூரசி, உன்னோட உடல் வாக்குக்கான அக்யூரசியான இங்கே முக்கியம். டீப்ஃபேக்ல நியூடிட்டியை தானே நம்ம இங்கே ப்ரிவென்ட் பண்ணுறோம். அப்போ உன்னோட உடம்பு எவ்வளவு தெரியுதோ, உன்னோட உடம்பு எவ்வளவு பாகங்களை தெரிய வருதோ, அந்த டைமில் அதால் ஈஸியாக அக்யூரேட்டாக எடுக்கணும். அப்போ நீ முகத்தை மட்டும்ங்கிறது முகம் இப்போ எல்லா இடத்தையும் இருக்கத்தான் போகுது. ஆனால் நான் சொல்றது உன்னோட உடம்பு வாக்கு, உன்னோட உடம்பு விஷயங்கள் தெரிற மாதிரி படும்போது அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட. ஆனால் இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஜெனரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இதில் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஒரு மென்டாலிட்டியை வளர்த்து கொள்ளலாம். அதாவது நம்ம ஸ்டிஃபாக இப்படியான ஒரு மல்டிஷியஸ் செக்டர் நம்மள்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி, நான் அப்போ எனக்கு உண்மையாவே ஃபோட்டோ அனுப்பு, அப்போதான் நான் இதை போட மாட்டேன் அப்படி கேட்பாங்க. இல்லாட்டி காசு அனுப்பு, நம்மள்ட்ட அனுப்பினா நான் தான்டா நீ என்ன செய்யறான். ஆனால் இப்போ ஒவ்வொரு மனிதனை பொறுத்து இருக்கடா. இப்போ நான் நீ மென்டாலிட்டியில் கதை கேள, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது எஃபெக்ட் பண்ணும். அப்போ அவன் வந்துட்டு இப்போ ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கிட்ட போகும்போது அவன் பயப்படுவான். இதை பற்றி என்ன நாலேஜ் இல்லை அவனுக்கிட்ட போகும்போது அவன் பயப்படுவான். எவ்வளோ காசு வேணும்னு கேட்பான், அந்த காசு அனுப்புவான், திரும்ப அடுத்த காசு கேட்பான், திரும்ப காசு அனுப்புவான், படங்கள் கேட்பான். ஒரு பெண்ணுக்கிட்ட போய் ஒரு கட்ட இன்னும் படங்களை கேட்பான், ஃபோட்டோஸை கேட்பான். இப்படி உனக்கிட்ட இருந்து வருகிறதுக்காக தான் இவனால் வாராங்கிறத இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடந்து. ஆக டெக்னிக்கான விஷயம் என்னன்னா, இதை பற்றி ஒரு பப்ளிக் அணியை போஸ்ட் பண்றது.
இப்படி எனக்கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, அப்ரோச் பண்ணிக்காரு, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது நான் இல்லை, எனக்கு தெரியும், என்ன சுத்தி இருந்தாங்களுக்கு எனக்கு சுத்தி இருந்தாங்களுக்கும் இது தெரியும். அப்ப நீங்களும் வேற இருந்து கொள்ளுங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது நீங்கள, அப்ப அவன் பயப்படுவான். அப்படி பார்க்க போனா இப்ப உனக்கு ஒரு த்ரெட் வரக்கிட்டால நீ அதை பேரண்ட்ஸ் கட்டாயம் சொல்றது நமக்கு சேஃப். நம்மளை சுத்தி உள்ள நம்மளுக்கு நெருங்கினாக்கள்கிட்ட இதை பத்தி தெரிய வைக்கிறது கட்டாயம். இதை பத்தி நம்மளை சுத்தி நம்மளை தெரிஞ்ச நம்மளை நெருங்கினாக்களுக்கு கட்டாயம் பேசுங்க, என்ன நடக்குதோ இதை போய் பேசுங்க. நமக்குள்ளே வச்சிருக்கிறதால இந்த பிரச்சனை ஒரு நாள் சம்டைம் என்ன சரி தப்பி தவிர என்ன சரி நடந்துட்டு வச்சுக்கோம். நம்ம ஒரு 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 விபரீதமான முடிவு ஒன்று எடுத்துட்டோம்னு சொன்னா இப்போ அந்த பட்சத்தில் அந்த ஃபோட்டோ உண்மையாக தானே ஆகும். நீங்க இதை அக்ரி பண்ற பட்சத்துல நீங்க அதை உண்மைன்னு நீங்களே சொல்றீங்க, நீங்க இதை பலகீனமா ஹேண்டில் பண்ற நேரத்துல நீங்க அதை உண்மைண்டு நீங்களே அதை எடுத்துக்கொள்றீங்கிற இதுல உண்மை. ஸோ இதுகள் இவ்வளவு பெரிய இந்த முடநேரால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒரு ஏஐயால ஜெனரேட் பண்ணக்கூடிய விஷயம். இது நீங்க இல்லைங்கிறத நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இதை ஃபேஸ் பண்ணும்போது தைரியமா உங்களுக்கு கூட டைம் போயிட்டு சொல்லிட்டு இருக்க தேவையும் இல்லை, இது நான் இல்லைங்கிற ஒரு அந்த மனநிலையை நம்மளுக்குள்ள கொஞ்சம் உருவாக்கிட்டோம்டா சரியா. உங்களுக்கு கூட இருக்கிற உங்களுக்கு மீன்ஸான ஆக்கள்கிட்ட நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒரு மனுஷன் தேவை. அதனால உங்களுக்கு மீன்ஸான ஆக்கள்கிட்ட இதை ஓப்பனா பேசுங்க. உங்களோட வாப்பா இருக்காரு, உங்களோட அம்மா இருக்கா, உங்களோட கூட்டாளி மாதிரி இருக்காங்க, உங்களோட லாத்த தம்பி மாதிரி இருக்காங்க, இவங்கள்ட்ட பேசுங்க. அடுத்த விஷயம், நீங்கள் உங்களோட ப்ரைவேட்டான பிக்சர்ஸை ப்ரைவேட்டான விஷயங்களை பார்க்க விடுறீங்கிறது முக்கியம். இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வச்சுட்டு உங்களுக்கு யாருண்டே தெரியாத ஒருத்தனை எட் பண்ணும்போது அவன் அந்த ஃபோட்டோவை எடுத்து மல்டிஷியஸ் யூஸ் பண்ணுறாங்க. அனானிமஸ்லேயே பார்க்கலாம் தானே, எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன ஸ்டோரி போடுறீங்க எல்லாம் பார்க்கலாம் தானே, எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு யாருண்டே தெரியாத ஒருத்தனை எடுத்துகிட்டு வச்சுக்கிறதுல பார்க்கலாம். இப்போ அனானிமஸ்ல எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனால் அதுக்கான பிளாக் ப்ரிவென்ஷனும் இருக்கு. இப்போ நீங்கள் ப்ரைவேட்டுன்ற வச்சு கொண்டு அதை பப்ளிக்காக யூஸ் பண்ணுறதுல பிரயோசனம் இல்லை. அப்போ அது இன்னும் அவங்களுக்கான சான்சஸை கூட்டும். ஸோ நம்மளோட சர்க்கிளை மிச்சம் சரியான முறைக்கு வச்சுக்கொள்ளணும். சின்ன அறிக்கைன்னு பிரச்சனை. இப்போ பப்ளிக் அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்கள் உங்களோட என்ன பொறுத்த மட்டும் என்ன கண்டென்ட் போட்டாலும் அது பப்ளிக் கண்டென்ட் என்று ட்ரீட் பண்ணுங்க. நீங்க எது போடுறீங்களோ அது பப்ளிக், எல்லாரும் உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெஸ்ட் என்னன்னு சொன்னா இப்போ அதுக்குள்ள ஒரு இது இருக்காது, ஒரு நோண்ட போறது இல்லை, ஒரு நம்மளை தேடி ஒரு இது வராது, அதை பற்றின ஒரு பயம் உங்கள்கிட்ட இருக்காது. அதை மல்டிஷியஸை யூஸ் பண்ணலாமுங்க. பப்ளிக் சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம், அதை பப்ளிக்காக ட்ரீட் பண்ணுங்கள். எந்த ஒரு சோஷியல் மீடியா இருந்தாலும் சரி, அது ஸ்னாப்சாட்டாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஒன் டைம் பிக்சராக இருந்தாலும் சரி, செகண்ட் டைம் பிக்சராக இருந்தாலும் சரி, என்னையா இருந்தாலும் அது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம், பப்ளிக்காக ட்ரீட் பண்ணுங்கள். அது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு போய் தான் வரப்போகுது. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பார்க்க போனால் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களோ இல்லையோ அதில் சரியா மோஸ்ட்லி இப்போ நம்மளாக இருந்தாலும் சரி, இப்போ மோஸ்ட்லி இன்ஸ்டா யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் ஒன் டைம் ஃபோட்டோ போடுறோம் தானே, ஒன் டைமோ அதில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு தானே, அதில் இத்தனை தரம் தான் பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் அவனோட க்ளவுடுக்கு போகுமா. at the current state இன்ஸ்டாகிராம் என்கிரிப்டட் இல்லை, எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் இல்லை இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ். அப்போ நீ ஒரு ஒன் டைம் பிக்சர் அனுப்பும்போது அந்த பிக்சர் என்கிரிப்ஷன் மீன் வாட்ஸ்அப்பில் இருக்கிற செக்யூர் இதில் இல்லைன்னு சொல்கிறாய். அப்போ நீ இந்த கதையெல்லாம் சரி ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ இதுக்கு ஒரு எண்டு இல்லைன்னு சொன்னால் இப்போ எப்படி இதிலேருந்து மொத்தமாக நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிற இந்த ஏஐலேருந்து எப்படி விலகி இருக்கிற, அப்படி இந்த த்ரெட்லேருந்து எப்படி விலகி இருக்கிற நம்ம. ஆக்சுவலி இதை முழுசாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண இயலாது. ஆனால் எவ்வளவுக்கு உங்களோட படங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்கள் இருக்கோ அவ்வளவுக்கு உங்களை பற்றின அந்த டீஃபேக்ஸ் ஜெனரேட் பண்ணுறது ஈஸி. எவ்வளவு நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களை பற்றின ட்ரெயின் பண்ணுறது, உங்களை பற்றி உங்களுக்கு சமனான உங்களுக்கு நிகரான ஒரு டீஃபேக்கை க்ரியேட் பண்ணுறது ஈஸி. ஸோ இதுக்கு ஈஸியான வழி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில். அதை பப்ளிக்காக ட்ரீட் பண்ணுறது, நமக்கு கொஞ்சம் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அது ஒரு பப்ளிக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவே ட்ரீட் பண்ணுறது, அது ஒரு ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் அது ஒரு பப்ளிக்கான பிளாட்ஃபார்மாக ட்ரீட் பண்ணுறது. அடுத்த விஷயம் ஆகப்பெரிய ப்ரிவென்ஷன். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு இது நடக்கும்போது எதிர்கொள்கிற விதம் தான் ஆகப்பெரிய ப்ரிவென்ஷன். அதாவது உங்களுக்கு இது நடக்கும்போது நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்க. நான் இல்லை, உங்களை சுற்றி உள்ள ஆக்கள்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மற்றாக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறது ஒரு தப்புமே இல்லை. உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களோட க்ளோஸ் ஆனவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் எதுக்கும் பயப்படாது, அவருக்கு தெரியும். அதான் அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி கதைங்க. இவங்களுக்கு பிடி கொடுக்காதீங்க, இப்படியா வாரவனுங்களுக்கு பிடி கொடுக்காதீங்க, இப்படியா வாரவர்களுக்கும் பிடி கொடுக்காதீங்க. யாராக இருந்தாலும்
உங்களோட ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் உங்களோட சர்க்கிளுக்குள்ள சேரும். ஒரு பெண்ணை சேர்க்கறதுக்கு கவனமா இருக்கணும், ஒரு ஆணை சேர்க்கறதுக்கு கவனமா இருக்கணும். இது சரியான கதை. அப்ப எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்த முடிச்சுன்னா சரி. மற்றபடி இது நடக்கும்போது தைரியமா எதிர்கொள்றது தான் இதுக்கு ஆகப்பெரிய ப்ரிவென்ஷன். அப்போ மோரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து நமக்கு நம்மளே ஒரு ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணோம்டா, விளக்கம் முடிஞ்சு. அதே போல நம்ம தைரியமா இந்த விஷயங்களை எதிர்கொள்றது தான் இதுக்குரிய தீர்வு. இதுக்குரிய பழைய காலத்தை போல போனை பறிக்கிறதோ எப்போ யூஸ் பண்ணாம போடுறதோ ஒரு தீர்வு இல்லை. மடமைத்தனம் தான் அதெல்லாம். அதை ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்போது அது சரியான விதமாக பப்ளிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஈஸியான ஒரு ப்ரைவசி இஸ் மேட்டர். என்ன முடியுமா இதோட? இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு தலைக்க போட்டா ஜில் ஜங் ஜாக்.